ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரேம் தமிழ் கேமிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரோப்ளாக்ஸில் ரிட்டன் டு பி ஸ்லீப் ஆர் டைன்ற ஒரு கேம் தான் பார்க்க போகிறோம். இதில் வேக்கனே நம்ம பார்ட் 1 பார்ட் 2 போட்டிருப்போம். இது பார்ட் 3. இதில் மொத்தம் 4 மேப் இருக்குது. அது 4 மேப்பில் வேக்கனே 2 மேப் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ 3வது மேப் தான் பார்க்க போகிறோம். சரிங்க, இப்போ நம்ம கேம் பிளே ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போதைக்கு நம்மளால் கிளாஸில் வாங்க முடியாது, ரன்னர் கிளாஸ்லேயே தான் இருக்கும். ஏன்னா 64 ஸ்டார் தான் இருக்குது. இதில் ஸ்டார் தான் கரன்சி. நம்மகிட்ட இப்போதைக்கு கரன்சி இல்லை, அதனால் நம்ம அப்புறம் வாங்கிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம மேப்பை க்ரியேட் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஸ்கூல் தான் போக போகிறோம். ஏற்கனவே நம்ம மேன்ஷன் அப்புறம் டே கேர் முடிச்சாச்சு. இப்போ ஸ்கூல் தான் போக போகிறோம். இப்போயும் நம்ம தனியாக தான் போக போகிறோம். ஓகே, இப்போ சர்வர் லோட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஜென்ரேட்டர்ஸை ரிப்பேர் பண்ணி கீஸ் கண்டுபிடிச்சிட்டு 6 மணிக்குள்ளே தப்பிக்கணும், காலையில் 6 மணிக்குள்ளே. ஓகே, இப்போ டெலிபோர்ட் ஆகிட்டுருக்கு. இதில் கிராண்ட்மா வந்தால் நம்ம தூங்காமல் நடிக்க தான் செய்வோம், நம்ம தூங்க மாட்டோம். அந்த கிராண்ட்மா வந்து ஒரு 1 மினிட் நின்றுட்டு அப்படியே கிளம்பிடுவாங்க. இல்லை நிறைய 2-3 தடவை தான் வருவாங்க, நம்ம தான் இல்லை. இப்போ நம்ம ஈஸி மோடில் தான் வந்திருக்கோம், அதனால் நமக்கு பிரச்சனை இல்லை. தனியாக வந்திருக்கோம். 3 ஜென்ரேட்டர் ரிப்பேர் பண்ணணும். ஓகே, இப்போ உள்ளே வந்தாச்சு. இப்போ சைடில் ஒரு ஜென்ரேட்டர் இருக்குது. மீதி ஜென்ரேட்டர் எங்கேன்னு தேடணும். மேலே ஒரு ஜென்ரேட்டர் இருக்குதுன்னு நினைக்கிறேன். கீழே இருக்க சேக்கில் நம்ம கலெக்ட் பண்ணிக்கணும். இல்லை சேக் தான் முக்கியம். ஏன்னா 25 சேக்கையும் 3 ஜென்ரேட்டர்ஸ் ரிப்பேர் பண்ணிட்டு நம்ம கிளம்பிடலாம் இங்கேருந்து. ஓகே, இப்போ மேலே போய் பார்ப்போம். இந்த மேப் வந்து இப்போ நான் ஃபஸ்ட் டைம் ப்ளே பண்ணுறேன். டே கேர் தான் 1 டைம் ப்ராக்டிஸ் பண்ணேன். மற்ற 2 வீடியோ ப்ராக்டிஸ் பண்ணாமே தான் எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ இங்கே ஒரு ஜென்ரேட்டர் இருக்குது, கீழே ஒரு ஜென்ரேட்டர், 3 ஜென்ரேட்டர் இங்கே இருக்க ஏதாவது ரூமில் தான் இருக்கும். இப்போ இந்த செஸ்ட்டில் நமக்கு கேபிள்ஸ் தான் கிடைக்கும். அப்புறம் ஒரு க்ரீன் கீ, அப்புறம் ஒரு 4 கேபிள் கிடைக்கும். மொத்தம் 5 செஸ்ட்டு தான் இருக்கும் எங்கேனாலும். அதெல்லாம் எதுக்குன்னா, நம்மளோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. இப்போ இந்த ஜென்ரேட்டர் ரிப்பேர் பண்ணுற ஸ்பீடை இன்டூ 2ஆக மாற்றும், அதுக்கு அது யூஸ் ஆகும். ஓகே, இப்போ பேசிகிட்டு இருக்கலே கிராண்ட்மா வந்துட்டாங்க. இப்போ வேகமாக நம்ம போய் தூங்காமல் நடிக்கணும். லைட்ஸ் வேறு ஆஃப் பண்ணணும். லைட்ஸ் ஆஃப் பண்ணாமல் போய் படுத்துட்டோம்னா நமக்கு 50% ஹெச்பி குறைஞ்சிரும். இல்லை ஹெச்பி ஆட்டோ ஹீல்லாம் ஆகாது. இதுக்கு டாக்டர் கிளாஸ்ன்னு வச்சு ஹீல் வேணால் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ தட்டிகிட்டு இருக்காங்க, இன்னும் உள்ளே வரலையே. ஓகே, உள்ளேயும் வந்துட்டாங்க. கதவை உடச்சிட்டு வந்திருக்காங்க. ஆனால் கதை எப்படி ஃபிட் பண்ணிட்டு போகிறாங்கன்னு தெரியல. ஓகே, இப்போ வந்துட்டாங்க. சுற்றி பார்த்துட்ருக்காங்க. சுற்றி பார்த்தா மட்டும் என்ன இருக்க போகுது, ஒருத்தர் தான் தூங்கிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ கிளம்பிட்டாங்க. இப்போ நம்ம வேகமாக போய் ஜென்ரேட்டரை ரிப்பேர் பண்ணணும். 3 ஜென்ரேட்டர் இருக்குது. மணி அதுக்குள்ளே 1 ஆகுது. 10 நிமிஷம் ஆச்சுன்னா இன்னும் 1 ஆயிரும். ஓகே, நமக்கு இன்னும் 5 மணி நேரம் 10 நிமிஷம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 5 மணி நேரம் 5 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ அதை வேகமாக நம்ம உடைக்கணும். உடைக்கக்கூடாது, ரிப்பேர் பண்ணணும். இதில் வேறு அவங்க இதை அடித்து உடைக்கிற மாதிரியே வச்சுருக்காங்க. அதனால் எனக்கு உடைக்கணும்னு வாயில் வருது. ஆக்சுவலாக நம்ம ரிப்பேர் தான் பண்ணுறோம், அடிச்சிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஜென்ரேட்டர் ஒரு வழியாக ரிப்பேர் பண்ணியாச்சு. இன்னும் 2 ஜென்ரேட்டர் பேலன்ஸ் இருக்குது. இதில் நம்ம சிங்கிள் பிளேயராக வந்தனால தான் இல்லை 3 ஜென்ரேட்டர். 2 பேராக வந்தோம்னா 4 ஜென்ரேட்டர் ரிப்பேர் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம பெட்டு கிட்டே இருக்க ஜென்ரேட்டரே நெக்ஸ்ட்டு ரிப்பேர் பண்ணிடலாம். ஏன்னா அங்கே தூரத்தில் இருக்கிறத அடிச்சு அதுக்குள்ளே இங்கே இருக்கிறதே நம்ம அடிச்சிடலாம். ஓகே, இப்போ இதை ஆரம்பிக்கலே கிராண்ட்மா வந்துட்டாங்க. இப்போ நம்ம டக்குன்னு லைட்ஸ் ஆஃப் பண்ணிட்டு போய் படுக்கணும். ஓகே, லைட்ஸ் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ வேகமாக போய் படுக்கணும். ஓகே, இப்போ படுத்தாச்சு. அவங்க தட்டிக்கிட்டு இருக்காங்க. தட்டி முடிச்சுட்டு சீக்கிரம் வந்தால் நல்லாயிருக்கும். இதில் நம்ம தெரியாமல் இந்த வேக்கப் பட்டனை தொட்டால் என்ன ஆகுதுன்னு எனக்கு டவுட்டாக இருக்குது. அப்புறம் இந்த கேமில் சில விஷயத்தில் நான் ட்ரை பண்ணி பார்க்கவே இல்லை. அதை ட்ரை பண்ணலாமான்னு ஒரு ஐடியா இருக்கேன். என்னென்னா, இந்த கிராண்ட்மா வரையில் நம்ம படுத்துட்ருக்கோம். ஒரு படுக்காமல் நம்ம வேறு எங்கேயும் ஒழிஞ்சிருந்தோம்னா கண்டுபிடிப்பாங்களா? இதை நான் ஒரு ஷார்ட்ஸை ட்ரை பண்ணி அவங்களுக்கு போட்டு விட்றேன். ஓகே, இப்போ அவங்க போயிட்டாங்க. நம்ம திருப்பி ஜென்ரேட்டரை ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த ஜென்ரேட்டரை தட்டுறதை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கேட்கல, கொஞ்சம் நல்லாயிருக்கும் தான் சவுண்டு. ஓகே, இப்போ இந்த ஜென்ரேட்டரை ரிப்பேர் பண்ணி முடிச்சாச்சு. மணி வந்து 2:20 ஆகிடுச்சு. நம்ம ரிப்பேர் பண்ணி முடிக்கல, கிராண்ட்மா கரெக்டாக வந்துட்டாங்க. ஓகே, இப்போ திருப்பி போய் தூங்கிடலாம். டைம் வேகமாக போன மாதிரி தெரிஞ்சுன்னா நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிட்டேன், அதான் அப்படி இருக்கும். ஓகே, தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. சீக்கிரமாக நல்லாயிருக்கும். ஒரு 5 தடவைக்கு மேலே தட்டாங்க. ஓகே, உள்ளேயும் வந்துட்டாங்க. அந்த பக்கம் இங்கே போவாங்க, இங்கே தான் வராங்க. இப்போ சீக்கிரமாக போனால் நல்லாயிருக்கும். இங்கே வந்து சும்மா 10 செகண்ட் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அடுத்து தான் இருக்கும் தெரிஞ்சு பார்த்துட்டு அப்படியே கிளம்புனா என்னவா. சரி, இப்போ அவங்க போயிட்டாங்க. திருப்பி நம்ம போய் இன்னும் 3வது ஒரு ஜென்ரேட்டர் இருக்குது. அதுக்கு முன்னாடி இந்த இடத்த கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். நான் வந்தது தான் ஜென்ரேட்டர் உடச்சிட்ருக்கேன். ஓகே, இங்கே ஒரு ஜென்ரேட்டர் இருக்குது. இங்கே இருக்க சேக்லாம் கலெக்ட் பண்ணிடலாம். அப்படியே இதை கொஞ்சம் சுற்றி பார்ப்போம். இந்த மேப்பை நான் சுற்றியே பார்க்கல இன்னும். ஓகே, இங்கே அந்த க்ரீன் கீ இருக்குது. பேசாமல் நெக்ஸ்ட்டு பிரின்சிபல் ஆஃபீஸை ஓப்பன் பண்ணி அங்கே எல்லாத்தையும் மாட்டிடலான்னு யோசிக்கிறேன். ஓகே, நம்ம எல்லா கேபிளையும் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் வேணால் போய் மாட்டிடலாம். ஏன்னா மாட்டினா நமக்கு ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, இங்கே ஒரு ரூம் இருக்குது. இங்கே சேக்லாம் கலெக்ட் பண்ணிடலாம். ஓகே,
ஓகே, இங்கேயும் ஒரு ரூம் இருக்குது. இங்கே இருக்க சாக்கெலாம் கலெக்ட் பண்ணியாச்சு. இப்போயும் நமக்கு 18 சாக் கிடச்சிருச்சு. இன்னும் நமக்கு ஒரு 7 சாக் இருந்தால் போதும். அப்படின்னா கிளம்பி இந்த இடத்துல தப்பிக்க முடியும். ஓகே, இங்கே மேலே ஏதாவது இருக்கா? இங்கே ஒரு சாக் எடுத்தாச்சு. இங்கே ஒரு கிளாஸ் ரூம் இருக்குது. ஓகே, பேசாமல் நம்ம பிரின்சிபல் ஆஃபீஸே ஓப்பன் பண்ணிடலாம். அதுக்குள்ளே கிராண்ட் வந்துட்டாங்க. இப்போ தான் சொன்னேன் பிரின்சிபல் ஆஃபீஸை ஓப்பன் பண்ணலான்னு, அதுக்குள்ளே வந்துட்டாங்க. ஓகே, போய் படுத்துடலாம். ஓகே, நம்ம படுத்துட்டோம். அவங்க தட்டிக்கிட்டு இருக்காங்க, இன்னும் உடச்சிட்டு வந்துட்டாங்க. இப்போ வேகமாக வந்து பார்த்துட்டு கிளம்பணும். ரொம்ப மெதுவாக இருக்காங்க. ஓகே, இப்போ டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ஓகே, அவங்க கிளம்பிட்டாங்க. இப்போ நம்ம சீக்கிரமாக எழுந்திரிச்சு போயிட்டு அந்த பிரின்சிபல் ஆஃபீஸை மொத்தமாக அந்த கேபிள்லாம் செட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அதை ஓப்பன் பண்ணணும். அதை ஓப்பன் பண்ணிட்டு ஒரு 4 கேபிள் இருக்கும். இந்த 4 கேபிளையும் எடுத்து அங்கே ஃபிட் பண்ணிட்டோம்னா நம்மளோட ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகிடும். ஜென்ரேட்டர் ரிப்பேர் பண்ணுற ஸ்பீடு. இதை பேசாமல் நம்ம ஃபஸ்ட்டே பண்ணியிருந்துருக்கலாம், சீக்கிரமாக முடிச்சிருந்துருக்கலாம். தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் பண்ணிட்டோம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு 4th மேப் விளையாடையில் சீக்கிரமாக எல்லா கேபிள்ஸையும் மாட்டிடுவோம். இப்போ நம்ம க்ரீன் கேபிளை மாட்டியாச்சு. இப்போ மற்றதையும் கொஞ்சம் வேகமாக கொண்டு வந்துடலாம். வீடியோ லென்த் பெருசாக இருக்கலாம், இதை கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிட்டேன். ஓகே, இந்த ப்ளூ ஒயரை போய் இப்போ மாட்டிடலாம். இப்போதைக்கு 2 ஒயர் தான் மாட்டியிருக்கோம். இன்னும் 2 ஒயர் மாட்டணும். ஓகே, இன்னொன்று மாட்டியாச்சு. இன்னும் கடைசி ஒயர் எங்கே போச்சு? எங்கே பார்த்தோன்னு தெரியல, கிடச்சிருச்சு. ஓகே, இதையும் மாட்டியாச்சு. இப்போ நம்மளோட ஸ்பீடு வந்து 50% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதாவது இந்த ஜென்ரேட்டரோட ஸ்பீட் டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். ஓகே, 1 டைம் 2.5% வந்திருக்கு. சந்தோஷப்பட மாட்டேங்கிறாங்க. அதுக்குள்ளே கிராண்ட் வந்துட்டாங்க. இப்போ வேகமாக போய் லைட் ஆஃப் பண்ணிட்டு படுக்கணும். லைட் ஆஃப் பண்ணலன்னா ஹெச்பி பாதி குறைஞ்சிரும். ஓகே, லைட் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ வேகமாக போய் படுக்கணும். கரெக்டாக ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, நான் படுத்தாச்சு. அவங்க சீக்கிரமாக வந்துட்டு போயிட்டா நல்லாயிருக்கும். இப்போயே டைம் வந்து 4:20 ஆகிடுச்சு. இவங்க வந்துட்டு போய் கன்ஃபார்ம் 4:30 ஆயிரும். அப்புறம் நமக்கு 1.5 hours தான் இருக்குது. ஜென்ரேட்டரை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. நம்ம டக்குன்னு நம்ம ஜென்ரேட்டரை ரிப்பேர் பண்ணிடலாம். ஓகே, இப்போ அவங்க கிளம்பிட்டாங்க. இப்போ நம்ம சீக்கிரமாக போய் 3வது ஜென்ரேட்டரையும் ரிப்பேர் பண்ணணும். இப்போ வேகமாக போய் ரிப்பேர் பண்ணிடலாம். ரிப்பேர் பண்ணிட்டோம்னா நம்ம அந்த 5 கீ டெலிவர் பண்ணால் போதும். ஏன்னா நமக்கு சாக் கிடச்சிரும். ஏன்னா பின்னாடி இங்கே சைடே ஒரு லாக்கான ரூம் இருக்குது. ஓகே, இப்போ ரிப்பேர் பண்ணலாம். இந்த ரூம் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த ரூம் வந்து 3 ஜென்ரேட்டர் ரிப்பேர் பண்ணால் தான் ஓப்பன் ஆகும்னு போட்டிருந்துச்சு. நம்ம 3 ஜென்ரேட்டர் ரிப்பேர் பண்ணலாம், இது ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நம்மகிட்ட 28 சாக் இருக்குது. இப்போ நம்ம எல்லா கீயும் வாங்கிட்டு போய் டெலிவர் பண்ணால் மட்டும் போதும். 5 கீஸ் தான், நாங்கள் 6 கீஸ் இருக்கும், எதுக்குன்னு தெரியாது. ஓகே, இப்போ 1 கீ வச்சாச்சு. இப்போ மீதி ஒரு 4 கீஸை வாங்கிட்டு போய் நம்ம அங்கே மாட்டினா போதும். மாட்டிட்டு அந்த சுவிட்ச் ஆன் பண்ணால் போதும். இதில் இன்னொரு டவுட்டும் இருக்குது. இந்த மாதிரி நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோமே, இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணுற நேரத்தில் கிராண்ட் வரையில் கரெக்டாக கிராண்ட் வரையில் நமக்கு எதாவது திறந்தால் என்ன ஆகும்? இந்த மாதிரி இந்த கேமில் சில விஷயம்லாம் டவுட்டாக இருக்குது. இதெல்லாம் ஒரு ஷார்ட்ஸ் நான் க்ரியேட் பண்ணி அப்புறமா அப்லோட் பண்ணுறேன். ஓகே, இப்போ இன்னும் 2 கீ தான். இதை மாட்டியாச்சு. இப்போ இன்னும் ஒரே ஒரு கீ மட்டும் எடுத்து வந்துட்டோம்னா நம்ம எஸ்கேப்பை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே, இதுதான் லாஸ்ட்டு கீ. ஓகே, நம்ம லாஸ்ட்டு கீ டெலிவரி பண்ணியாச்சு. இப்போ இந்த சுவிட்சை ஓப்பன் பண்ணி நம்ம எக்ஸிட் ஓப்பன் பண்ணியாச்சு. அப்படியே கேமையும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நம்ம எஸ்கேப் ஆகிட்டு ஒரு வழியாக. இப்போ நம்மளோட ஸ்டேட்டஸ் தான் சொல்கிறாங்க என்னென்னா 5 கீஸ் டெலிவரி பண்ணியிருக்கோம், 3 ஜென்ரேட்டர் ரிப்பேர் பண்ணியிருக்கோம், டைம் வந்து 3:25 minutes சர்வே பண்ணியிருக்கோம், எஸ்கேப் ஆகிட்டோம். டோட்டலாக நமக்கு ஒரு 16 ஸ்டார்ஸ் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக இப்போ நம்மகிட்ட 80 ஸ்டார்ஸ் இருக்குது. இப்போ நம்ம திருப்பி லாபிக்கே ரிட்டன் ஆகிட்டோம். இப்போதைக்கு நம்ம 4 டைம்ஸ் வின் பண்ணியிருக்கோம். 80 ஸ்டார்ஸ் நம்மகிட்ட இருக்குது. ஆனால் நம்ம கிளாஸ் வாங்கணும்னா நமக்கு ஃபஸ்ட்டு கிளாஸே 150 ஸ்டார்ஸ் வேணும். அப்படின்னா இன்னும் 4 தான் இந்த கேம் கம்ப்ளீட் பண்ணணும் போல். இதில் நம்ம டே கேர் இல்லைனா அந்த பேங்க்கை கம்ப்ளீட் பண்ணோம்னா நமக்கு ஸ்டார்ஸ் அதிகமாக கிடைக்கும் நார்மலாக இருக்கிறத முடிக்கிறத விட. அதே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட போனோம்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் நம்மளே எல்லா வேலையும் செஞ்சோம்னா நமக்கு அதிகமாக கிடைக்கும். இருந்தாலும் இந்த ஸ்லீப்பர் கிளாஸ் வாங்க. இந்த ஸ்லீப்பர் கிளாஸ் தான் எனக்கு பிடிச்சிருக்கு. எங்கேனாலும் படுத்துவங்களாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுப்போம். இந்த வீடியோ பார்த்தவங்களாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த பிரசிடென்ட் கிளாஸில் என்ன தான் இருக்குன்னு தெரில, இதான் அதிகமாக இருக்குது. அந்த பிரசிடென்ட் கிளாஸோட எபிலிட்டி என்னென்னு தெரில. இப்போதைக்கு நம்ம ஒரு 4 இதில் மொத்தமாக 3 தான் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னும் ஒரே ஒரு பார்ட்டு தான். அந்த பேலன்ஸ் பார்ட்டை நம்ம இந்த வீக்கில் அப்லோட் பண்ணிடலாம். இப்போலாம் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ போகலான்னு ஒரே ஒரு சஜஷன் மட்டும் கொடுத்துட்டு போயிருங்க. ஏன்னா அந்த கேம் யோசிக்கிறது தான் பெரிய ஒரு கஷ்டமாக இருக்குது. என்ன கேம் போடுறதுனே தெரியல. அதனால் முடிஞ்சால் நெக்ஸ்ட்டு என்ன கேம் ப்ளே பண்ணலாம் ஒரு சஜஷன் மட்டும் கொடுத்துருங்க. இப்போதைக்கு நம்ம இதில் 3 மேப்பை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கடைசியாக பேங்க். இந்த பேங்க்கில் இருக்கிறதே டஃப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கம்ப்ளீட் பண்ணி போட்டுடலாம். ஓகே, இந்த வீடியோ பார்த்தவங்களும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுவோம். மறக்காமல் நம்ம சேனல் டிஸ்கார்ட் ஜாயின் பண்ணுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தான் இருக்கும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.